ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பேச்சு ராகவே கேதவே நமக்கு. ஓம் முருகா சரவண குகாய நமக்கு. உலகெங்கும் வாழ்க்கை இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் உங்களை நன்றி. நம்ம இந்த மாசம் இப்ப நம்ம பார்க்குற பதிவு என்னன்னா, செப்டம்பர் 2024 விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறோம். முதல்ல கிரகங்களுடைய மாற்றம், அதனால பலன்களுடைய மாற்றம் என்னென்ன மாறி இருக்குது அப்படிங்கிறதையும், ரெண்டாவது கிரகங்களுடைய நிலை, ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரகங்களால எந்த மாதிரி நிலைகள் இருக்குது அப்படிங்கிறதையும், உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப நாள் அசுப நாள் யோக நாள் எது எது இந்த மாசத்துல செப்டம்பர் மாசத்துல நீங்க ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு நாள் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா. நீங்க கேலண்டர்ல பார்த்து நட்சத்திரத்தை பார்க்கறது பொதுவாக போறதெல்லாம் உங்களுக்கு எப்பயும் உதவாது. ஆக இந்த நாள் நமக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறது இது ஒரு கைட்லைனை எடுத்து வச்சுட்டீங்கன்னா, எடுத்து இப்படியே பார்த்துட்டு நாள் நல்லா இருக்கா, ரைட் ஓகே இன்னைக்கு நம்ம செய்யலாம். அசுப நாளா இருக்கா கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் கொடுத்துருக்குறோம். அடுத்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம், நீங்க வீட்டுல அலுவலகத்துல வச்சுக்கூடிய உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் எது அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்குறோம். வாங்க ராசி பலனுக்குள்ள போலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்க ராசி அதிபதியே உங்களுக்கு 6ஆம் அதிபதியா வர்றாரு. 6ங்கிறது கடன் ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி. ஆக உங்க ராசினாலே உங்களுக்கு சத்ரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு எதிரி வேற யாரும் இல்லை, நீங்க தான். ஏன்னா நீங்க எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவு எதிரி சம்பாதிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். வாக்கை மட்டும் கண்ட்ரோலா பார்த்து பேசி பழகிட்டீங்கன்னா நீங்க இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். அப்ப உங்க ராசிக்கும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாசம் 8ஆம் இடத்துல ஆயுள் சாணம், அடுத்தது கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அதனால உங்க வாக்க நீங்க இந்த மாசம் சரியா பார்த்து பார்த்து பேசுங்க. உங்க வாக்குனால நீங்க பிரச்சனையை நீங்க உருவாக்காதீங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான், 2ங்கிறது தனவாக்கு குடும்பம், 5ங்கிறது பூர்வமுடைய புத்திரஸ்தானம். இது 2க்கு அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதுனால குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்க, திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான இடம். குழந்தைகளுடைய கல்விக்கு முயற்சி பண்றவங்க, தொலைதூர கல்விக்கு முயற்சி பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான், 8ஆம் இடம்ங்கிறது இப்பதான் சொன்ன கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு ஆயுள்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. மாச கடைசியில தான் வர்றாரு. முதல்ல உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்துல 4 நாள் மட்டும்தான் இருக்காரு. அதுக்கு அடுத்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வர்றாரு. அங்க 10ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகியிருக்கிறார் 16ஆம் தேதி 16/9 வரைக்கும். ஆக இங்க ஒரு புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது இங்க ஒரு மிகச் சிறப்பான ஒரு யோகம். குழந்தைகளுடைய கல்விகளுக்கு மிகச் சிறப்பா இருக்கு. அரசு துறைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, அரசு வேலைக்கு, அரசு டெண்டர் எடுத்திருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் 16/9 வரைக்கும். 17ல இருந்து சூரிய பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு. 10ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்துல. அப்ப நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ செய்யற தொழிலாம் லாபமா மாறும். அதே சமயம் லாபஸ்தானாதிபதியும் 23ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்துட்டு 24ஆம் தேதியிலிருந்து இந்த மாச கடைசி வரைக்கும் புதன் பகவானும் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. ஆக இது ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஆனா 17ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் நீச்சமா இருக்கிறதுனால உங்க ராசிக்கு 7க்கும் 12க்கும் உண்டான, 7ங்கிறது கலஸ்திரஸ்தானம், மனைவி ஸ்தானம், கூட்டு தொழில், நண்பர்கள், வியாபாரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும், அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல நீச்சமாகிறார். அப்ப சுக்கிரன் நீச்சமாகிறப்போ
மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம், கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆடம்பர தொழில் செய்யறவங்க, ஆடம்பர பொருட்களை விற்கிறவங்க, ஆடை அணிகள் விற்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் 17ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 18ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் உங்களுடைய விரய ஸ்தானத்துல ஆட்சி பெறாரு. அப்ப சுக்கிரனால் உண்டான காரகத்துவம் அனைத்தும் மனைவினால யோகம், வியாபாரத்தால யோகம், எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் அப்படியே மாறி கிடைக்கும். அப்ப அந்த வரக்கூடிய யோகம் விரயஸ்தானமா இருக்கிறதுனால அந்த சரியான விரயமும் வரும். அப்ப இந்த விரயத்தை பூரா நம்ம சுப விரயமா குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, நிலம் வாங்குறது, வங்கியில டெபாசிட் பண்றது, இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை கொண்டு போய் நம்ம விரயத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீண் விரயங்கள் சுப விரயங்களா மாறிடும். அடுத்தது இந்த 12ஆம் இடத்துல சுக்கிரனுக்குனால குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். 12ஆம்ங்கிறது நெடுந்தூர பயணம், அடிக்கடி கொஞ்சம் நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது வரும். மற்றபடி அற்புதமா இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான மாதம். உங்களுடைய வாக்குல பார்த்து பேசிக்கிங்க. ஏழாவும் லாபஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சமாகிறதுனால சுக்கிரன் சார்ந்த தொழில் செய்யறவங்க ரொம்ப கவனமா இருக்க. மற்றபடி மற்றவங்களுக்கு எல்லாம் மிக ஒரு நல்ல மாதம். சரி, இப்போ உங்களுடைய விருச்சிக ராசிக்கான சந்திராஷ்டம தினங்கள் 24/9/24 காலை 9:50 முதல் 26/9/24 மாலை 5:10 வரை. விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 4, 7, 10, 12, 14, 16, 17, 18, 20, 22, 24, 27 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் செப்டம்பர் 2, 11, 13, 15, 25, 29. யோக நாட்கள் செப்டம்பர் 20, 22. விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியனுடைய வழிபாட்டோடு திருச்செந்தூர் முருகன். மொத்தத்துல உங்களுக்கு விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க திருச்செந்தூர் முருகன் வருடம் ஒரு முறையாவது நீங்க கடல்ல போய் திருச்செந்தூர்ல குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா வேற எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாத்தையும் முருகன் பார்த்துக்கணும். அடுத்து அனுச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 1, 6, 8, 11, 13, 15, 17, 18, 19, 21, 23, 25, 28. அனுச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான அசுப நாட்கள் செப்டம்பர் 3, 12, 14, 16, 26. யோக நாட்கள் 21, 23. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாட்டோடு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி இவங்களை வழங்கிட்டு வர வர உங்களுடைய குடும்பம் சுபிட்ச நிலையிலேயே இருக்கும். அடுத்து நீங்க எப்பயுமே அலுவலகத்துல வீட்டுல வச்சுக்க வேண்டிய ஒரு படம் பனை மரத்தினுடைய படம், ஒற்றை பணம் இருக்கிற மாதிரி படம் வச்சுக்கலாம். இல்லைன்னா தாமரையினுடைய படத்தை நீங்க வச்சுக்கிறது உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்பயுமே கொடுத்துட்டு இருக்கும். அடுத்து கேட்டை நிறத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 7, 9, 12, 14, 16, 18, 19, 20, 22, 24, 26, 29. அசுப நாட்கள் 4, 13, 15, 17, 27. யோக நாட்கள் செப்டம்பர் 22, 24. நீங்க கேட்டை நிறத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாட்டோடு ஸ்ரீ வாராகி வழிபாடு மிக மிக உங்களுக்கு உறுதுணையான ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வழிபாடு. நீங்க வைத்துக் கொள்ள வேண்டிய படம், வீட்டுல அலுவலகத்துல உங்க சட்டப்பையில வச்சுக்க வேண்டிய படம் வெள்ளை யானை. வெள்ளை யானையினுடைய படத்தை நீங்க வச்சுக்கோங்க. தெய்வ அனுகூலம் நல்லா சிறப்பா கிடைக்கும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.